Welcome to Sukanya's Sunny Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி ஹரியாலி சிக்கன் எப்படி டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நல்லா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 மிளகா அளவுக்கு. இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு இது ரெடி பண்ணுறேன். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் ஒரு கையளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எலுமிச்சை சாறு ஒரு அரை மூடி அளவுக்கு பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ண போகிறேன், அதில் தான் அரைக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கும் பூண்டு ஒரு 6-7 பீசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கனில் மேரினேட் ஆகும்போது தண்ணி விடாது. அதுக்காக தான் தயிரும் நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸான பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் சிக்கன் கிடைக்காது. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணலை, டைரெக்டாக சிக்கனில் தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சிக்கனில் அந்த உப்பு டேஸ்ட் வரும். இப்போது அந்த அரைச்ச மசாலா விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வாஷ் பண்ணதுலேயும் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வரவே கூடாது, அப்போ தான் நல்லா உங்களுக்கு மேரினேட் ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டிக்கா மாதிரி நல்லா வேகும், அதனால் உப்பு கரெக்டாக போடுங்க. இப்போ நான் எவ்வளோ உப்பு போட்டேனோ அதுதான் கரெக்டான பதம். 1/2 kg சிக்கனுக்கு அதிகமாக போட்டுட்டாலும் நம்ம ட்ரை ஆகும்போது உப்பு அதிகமாக காமிச்சிரும். இல்லை உங்களுக்கு கிரேவி டைப்புனா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியவே வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா ரிச்சி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதுக்காக தான் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நெய் ஆட் பண்ணுறதுனாலும் நெய் ஆட் பண்ணால், ஆனால் ரொம்ப திகட்டுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஆட் பண்ணால் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். பட்டரில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதிலிருந்து அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இதுலேயே நல்லா குக் ஆகணும். ஒரு 10 minutes குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கனில் எப்பயுமே ஒரு தண்ணி விடும். அதே மாதிரி இப்போ நம்ம கர்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அது எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு கிரேவி பதமாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டைமில் டர்ன் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வேகட்டும். அதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் நம்ம நடுவில் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 minutes கழித்து மூடி போட வேண்டாம். உங்களுக்கு எந்த பதத்தில் வேணும், சிக்கன் வெந்திருக்கான்னு பதத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அந்த செமி கிரேவி கன்சிஸ்டண்ட்டில் எடுத்துடலாம்.
இல்லை நல்லா ட்ரையாக டிக்கா மாதிரி தான் வேணும், தந்தூரி மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். அதுதாங்க மெயின் இம்பார்ட்டன்ட். லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிட்டுருக்கணும். பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா எனக்கு நல்லா ட்ரை ஆகி ஒரு செமி கன்சிஸ்டண்டில் ட்ரை ஆகிருக்கு. இதை இன்னும் நான் நல்லா ட்ரை பண்ணணும். அதனால் மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இந்த ஹரியாலி சிக்கன் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், இல்லை ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், 25 மினிட்ஸ் கழித்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இறக்கும் போது. இப்போது அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மைனஸ் இல்லாட்டி கர்டை நல்லா பீட் பண்ணி அதை டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.